ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டுக்கு தான். எங்கள் வீட்டில் மீன் சமைச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்கள் பாப்பாவும் மீன் வேணும்ப்பான்னு கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ மீன் வாங்கலான்ட்டு மார்க்கெட் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறையவே மீன் அடுக்கி வச்சுருந்தாங்க. அங்கே இருந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி கடல் ஃபிஷ்ஷும் பாதி ஏரி மீனாகவும் தான் இருந்துச்சு. ஏரி மீன்லாம் பார்த்தீங்கன்னா ரோகு, கட்லா, அப்புறம் ஜிலேபின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஃபிஷ்ஷெலாம் வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் ஃபிஷ்ஷான வஞ்சிரம், நெத்திலி இந்த மாதிரி ஒரு சில ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருந்தாங்க. இன்னும் ஒரு சில ஃபிஷ்ஷோட நேமெல்லாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஏரி மீன். அதோடவே இந்த கடல் ஃபிஷ்ஷான வாவல் பாறையெல்லாம் கலந்து வச்சுருந்தாங்க. ஃபைனலாக எங்கள் பாப்பாவும் அந்த ஒயிட் கலர் ஃபிஷ்ஷு தான்ப்பா வேணும்னு சொல்லி அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க. நாங்களும் அதே ஃபிஷ்ஷை வாங்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷோட நேம் கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க வந்துட்டு லெதர் ஃபிஷ்ஷுன்னு சொன்னாங்க. லெதர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மீன் கேள்விப்பட்டதே இல்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மீனில் பார்த்தீங்கன்னா முள்ளே இருக்காதான், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு தான் வாங்கினோம். முள் இருக்காதுன்னு சொன்னாங்க. இந்த மீனில் சென்டரில் ஒரே ஒரு முள் வரும். பொரிக்கவும் குழம்பு வைக்கவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த மீன் வாங்கினோம். நாங்கள் வாங்கியிருந்த லெதர் ஃபிஷ்ஷை கட்டிங் அண்ட் க்ளீனிங் பண்ணலான்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தோம். அவரும் நல்லாவே கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. கட் பண்ண மீனை வாங்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் ரொம்பவே தேவை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.